2013ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த பயணம் 2020ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 7 வருடங்கள் முடிந்து 8வது வருட தொடக்கத்தில் நெடுந்தீவுக்கு எங்களை அழைத்து செல்லுகிறார் கதாசிரியர். இடையிலேயே இந்த புத்தகத்தை பார்க்கின்ற போது கவிதைகள் காணப்படுகின்றன. கதையோட்டம் நடுவே கவிதைகள் காணப்படுதல் இங்கு ஆபத்தானது. கதையோட்ட வேகத்தை வண்ணமயமாயிற்று. வாழ்த்தின் வார்த்தைகள் கலந்ததினால் விழா என்று வண்ணமயமாயிற்று. உங்கள் பேச்சு எங்களது கண்களை ஓட்டை வழியாக சென்று எங்களது மனங்களில் இருக்கின்ற கிரியங்களை ஓட்டைகளை தைக்கின்றது என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே இந்த அலைகளுடன் சில காலம் வந்த கவி பிரபாவின் நூலோடு நான் சரியோகம் படித்த ஒரு நூலைகளில் பல அனுபவங்களை நான் பெற்றேன். அந்த வகையிலே நமது சங்கீத நாடுகள் நிறைய விடயங்கள் சொல்லியிருந்தால் அரட்ட வாழை குன்றம் அறைகை கூடாது என்பதற்காக நான் ஒரு சில விடயங்களை தொட்டு செல்லாமல் நினைக்கின்றேன். அந்த வகையிலே வணக்கம் ஒருவேளை நான் உங்கள் பிரியம் எங்கே வந்திருக்கோம்டா இன்றைக்கி நல்லூர் சமையல் இருக்காமல் நல்லூர் மண்டபம் ஏன் வந்திருக்கோம்டா இன்றைக்கி ஒரு சிறுகதை நூல் ஒன்று வெளியிடப்படுது. அதுவும் அந்த அலைகளுடன் சில காலம் கவிப்பிரகா என்ற ஒரு சிறுகதை எழுத்தாளரின் அந்த நூல் தான் வெளியிடப்பட உள்ளது. அந்த பார்த்திங்கன்னா அலைகள் எல்லாம் அந்த அலையெல்லாம் பறந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை ஒரு நெடுந்தீவு பயணத்தின் அந்த அவர் ரசித்த காட்சிகளை கூறுகிறார். அந்த காட்சிகளை நாங்கள் உள்ளே சென்று பார்ப்போம். இதான் நூலில் முன்பக்கம் அது பின்பக்கத்தில் அவற்றை இதெல்லாம் போட்டிருக்கணும் வடிவாக இருக்குது. அந்த என்னென்ன படிச்சிருக்கிறார் அப்படி என்ன நூலில் ஒரு அழகாக இருக்குது. அதை போய் பார்ப்போம். சில காலம் மலர அழகு வார்த்தைகள் அரங்கேற விழா வாசலை ஒளிரச் செய்தீர். வரவேற்பின் வணக்கத்தில் நன்றி கூறுகின்றோம். வரவேற்புரையை வழங்கிச் சென்ற திருமதி தனுஷன் கவிதா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக வாழ்த்துறையை வழங்குவதற்காக திரு வல்லிபுரம் ஜீவானந்தன் ஆசிரியர் கச்சாய் மகாவித்யாலயம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வண்ணமயமாயிற்று. வாழ்த்தின் வார்த்தைகள் கலந்ததினால் விழா என்று வண்ணமயமாயிற்று. உங்கள் பேச்சு பேரொழி பெருகியது. வாழ்த்துறையை வழங்கிச் சென்ற ஆசிரியருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக நூல் வெளியிட்டு உரை இடம்பெறும். உரையாற்றுவதற்காக ஆண்ட்ரூஸ் சுஜீவன் CEO ஷேரிங் கேரிங் கன்சல்டன்சி மெண்டல் கன்சல்டன்ட் அவர்களை அழைக்கின்றோம். சபையோருக்கு முதலாவது வந்தனங்களும் வணக்கங்களும். மனித மனங்களோடு உறவாடுகின்ற என்னை எழுத்துக்களோடு உறவாடும்படியாகவும் எழுத்துக்களுடைய ஆழத்தையும் அர்த்தத்தையும் கூறும்படியாக எழுத்தாளர் கவிப்பிரகா என்னை அழைத்திருந்தார். எழுத்தாளர் கவிப்பிரகாவிற்கும் எனக்கும் இடையிலான உறவு 1-2 வருடங்கள் அல்ல, கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேற்பட்ட பாடசாலை இன்று வரைக்கும் எங்களுடைய உறவு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. கவிப்பிரகா என்று அழைக்கப்படும் தனுஷனுடைய முதலாவது நூல் நீர்ப்பாவை. அந்த நூலினை அவர் எழுதிவிட்டு ஒரு கவிதை நூல் அது. அந்த நூலினை அவர் எழுதிவிட்டு என்னை கலைப்படுத்தார். மச்சான், நான் ஒரு புத்தகம் கொண்டு வெளியிட போகிறேன், அதுக்கு நீதான் ஆசிரியரை வழங்க வேண்டும் என்றார்.
கால சந்தர்ப்பம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. நான் சொன்னேன், இந்த நேரத்திலே அந்த ஆசிரியை என்னால் வழங்க முடியாது. ஆனால் அவனோ என்னை விட்டப்பாடில்லை, நீதான் எப்படியாவது அந்த ஆசிரியை எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னபோது என்னுடைய குருவின் மூலமாக அந்த ஆசிரியை நான் அவனுக்கு பெற்றுக் கொடுத்தேன். இவ்வாறு உறவு தொடர்ந்த போது இரண்டாவது புத்தகம் அலைகளுடன் சில காலம் என்ற ஆவண நூலினை எழுதிய பின்பு மறுபடியும் எனக்கு ஏற்படுத்தான். மச்சான், இரண்டாவது புத்தகத்தை எழுதி போட்டார், இதற்காக நீ வர வேண்டும் என்றார். ஆகவே நண்பனின் அழைப்பை மறுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அழைப்பை ஏற்று இந்த நேரத்தில் வந்து இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு வெளியீட்டுரையை வெளியிடுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எழுத்தாளர் தனுஷன் பாடசாலையிலிருந்து மிக ஒரு கலகலப்பான ஒரு சொல்லுவார், நசுக்கிடாமல் நகைச்சுவையை விடக்கூடிய ஒரு மனிதர். எங்களோட பள்ளியிலே படித்த இன்னொரு நண்பன் வந்திருக்கின்றார் நிதர்சன். பாடசாலையில் படிக்கின்ற பொழுது ஒரு சிறிய ஒரு ஞாபகத்தை நான் மீட்டி அங்கே செல்லலாம் இருக்கின்றேன். எங்களுக்கு கணித பாடத்திலே ஒரு மட்டான அறிவு தான், அதிகமான அறிவு கிடையாது. இருக்கின்ற பெரும்பாலான ஒரு வாத்தியராக இருக்கிறபடியினாலே நான் சில தவறுகள் விட்டால் என்னை நினைத்துக் கொடுப்பேன். பாடசாலை இருக்கின்ற பொழுது எங்களுக்கு கணித பாடம் என்றால் சுட்டு மேறான். இந்த வாத்தியார் வந்தால் எங்களுக்கு ஹார்ட்பீட் காது கேட்கும், என்னத்தை செய்து தொலைக்கப்படுறாங்களோ தெரியாது சொல்லுங்கள். எனக்கு 6 ஆண்டுகள் படிக்கின்ற பொழுது அந்த வாத்தியார் மிகவும் மோசமானவர். பிரம்பு 3 பிரம்பை டேப் பண்ணி கொண்டு வருவார். அவர் எங்கே வைத்திருப்பாங்க, ஒரு ஷர்ட்டுக்கு பின்னுக்கு வைப்பார், டவுசருக்கு கீழே செய்ய வைத்திருப்பார். வரும்போது கையை விசிக்கி கொண்டு தான் வருவார். அவ்வாறு வருகின்ற பொழுது பரீட்சைகள் திடீர்னு நடக்கும், சொல்லி வைத்து நடப்பதில்லை. பரீட்சைகளை வைத்து உடனடியாக புள்ளிகளை வழங்கி அதே அந்த 40 நிமிடத்துக்குள்ளேயே பரிசுகளும் வழங்கி விடுவார். 50 புள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு திறமையான பரிசுகள் வழங்கப்படும். அப்போது அந்த வகுப்பறையிலே தனுஷனுக்கு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் எப்பவுமே வகுப்பறையில் ஒரு மூளை பக்கத்தை கைப்பற்றியிருப்பாங்க. எந்த பாடத்திலும் அவங்க மூளை பக்கத்திலே தான் இருப்பாங்க. ஆனால் நான் நல்ல பிள்ளைகள் எடுப்பதற்காக முன்வரிசையில் இருப்பேன். பாடத்திலே மட்டும் படிக்க மாட்டேன், முன்வரிசையில் இருந்து வாத்தியார்கள் நல்ல பேரை பெற்றுக் கொள்வேன். ஆனால் இவர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த பின்பக்கத்தை கவனி கொள்வார்கள். அப்போ அந்த கல்ல பாடத்திலே அந்த வாத்தியார் பரீட்சையை வைத்து புள்ளிகளை வழங்கினார். 50 புள்ளிகளில் குறைவு. திறமையான பரிசுகளுக்கு பெறுவதற்கு ஆயத்தமானவர். எல்லாரும் லைனில் வாங்குவோம். கரும்பலகைகளை ஒரு கைப்பில் வைத்துக் கொள்ளுங்கள், கைப்பில் எடுக்கக்கூடாது. தள்ளி பார்த்தா நாங்கள் அப்போ என்ன சொல்கிறோம், பர்ஸுக்குள்ளே பேப்பரை வைத்து பின்பக்கத்தில் வைக்கணும். அதில் 2 அடிக்கிட்ட ஒரு அடியாவது தப்பித்துக் கொண்டு கொண்டு தட்டி அந்த பர்ஸ் எடுத்து நேசில் வைத்து விட்டுவாங்க. தட்டி பார்ப்பா ஒன்றும் இல்லை. 4-5 அடிகள் சும்மா விழும் அந்த மாதிரி. அப்போது எனக்கு முன்னாக தனுஷனுக்கு கிடைக்கிறான். கொஞ்சம் மச்சான் குழப்பினாத, நீ குழப்பினோ நானும் குழப்பம் வந்தோம். தனுஷனுடைய நேரம் வந்தது. முன்னுக்கு சென்றார். வாத்தியார் சொன்னார், கரும்பலகையிலே கைகளை வைத்துக்கொள், பின்திரும்பா. தனுஷனுடைய கைகள் கரும்பலகை நோக்கி நிமிர்ந்தது. வாத்தியோட கைகள் பிறம்பை நோக்கி உயர்ந்தது. சார் 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 தனுஷனு குழப்ப கொள்கிறார். வாத்தியார் என்ன செய்ய, கைகள் இருக்காத. சார் 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 வாத்தியார் 3 தடவை ஓங்கினார். 3 தடவையும் சார் 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 திரும்பி பிறம்பை பிடித்து விட்டார். வாத்தியாருக்கு கோபம் உச்சிக்கு ஏறிவிட்டது. பொறுமை இழந்த வாத்தியார் சுழற விழுத்தினார். முதுகிலிருந்து முழங்கால் மட்டும் சும்மா சுழற தனுஷன் வேண்டினார். அடுத்ததாக நான் பொறுமை இழந்த வாத்தியார் தொடர்ச்சியாக கரும்பலையில் கைகள் சொல்லவில்லை. வந்தவர்களுக்கு எனக்கும் வருவது அவன் செய்த பாவத்துக்கு நானும் சேர்த்து வேண்டி போட்டு உன்னால நானும் சொல்லி போட்டு நான் 2 பேரும் போய் அமர்ந்து கொண்டோம். அன்றைய நாள் முழுவதும் அந்த வரிகளோடு தான் பாடசாலையை கற்றுக்கிறோம். இவ்வாறு
எங்களுடைய பாடசாலை காலம் என்பது நகைச்சுவையோடு கூடிய ஒரு என்று சொல்லுவது ஒரு அழிக்க முடியாத நினைவலைகளை கொண்ட ஒரு வாழ்வைத்தான் நாங்கள் வாழ்ந்துவிட்டு சென்றோம். இன்றும் அதை நினைக்கும் போது மிகுந்த சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எங்களுக்குள் இருப்பது என்று நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பாடசாலை காலத்தை விட்டு நாங்கள் வெளியேறிய போது நாங்கள் ஒவ்வொரு துறைகளை தேர்ந்தெடுத்து நாங்கள் துறைகளுக்குள்ளே சென்று விட்டோம். தனுஷனும் அவ்வாறே ஆசிரியர் துறையை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஈடுபடுத்திய விளைவாக பாடசாலை இருக்கின்ற போதும் அவர் கவிதைகள் எழுதுவது வழக்கம். அந்த கவிதையை எழுதி இன்னொரு மாணவனுக்கு கொடுத்து அந்த மாணவன் கொண்டே தன்னுடைய காதலியை கொடுத்து அந்த காதலி அதை கொண்டு அதிபரிடம் கொடுத்து அந்த அதிபர் மூலமாக நான் பாடுபட்ட சம்பவம் ஒன்று இருக்கின்றது. அது இந்த சொல்வது அழகில்லை, அது அவ்வாறான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதுக்கு மூல காரணம் அந்த கவிதையை கொடுத்தது கவிப்பிரகம். அது அன்று தொடங்கிய அந்த வாழ்வு, கவிதை எழுதுகின்ற அந்த பண்பு, அந்த இயல்பு ஒரு புத்தகத்தை வெளியிடும் அளவுக்கு அவரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது நினைக்கின்ற பொழுது பெருமகிழ்ச்சி. இன்றைய உலகம், இன்றைய வாழ்வு முறையானது புத்தகத்திலே நாட்டத்தை குறைத்து தொழில்நுட்பத்துக்குள்ளே நாட்டத்தை ஊடகத்தை செல்லுகின்ற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நாம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புத்தகத்தை நேசிக்கின்ற இவ்வளவு பெரும் மக்களை பார்க்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்று நூலகங்கள் தூசி பிடித்திருக்கின்றது, நூலகங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றது, புத்தகங்களின் கதவுகள் குறைந்து கொண்டு செல்கின்றது, புத்தகத்தில் எழுதுகின்ற எழுத்தாளர்கள் அடங்கிக் கொண்டு போகின்றார்கள். இந்த சூழலில் இந்த மகானுக்குள்ளே அந்த புத்தகங்களை எழுத வேண்டும் என்ற ஒரு ஆவல், ஒரு ஆசை உருவாக்கியதற்கு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இன்று அந்த லைப்ரரி என்று சொல்லுவார்கள், எலக்ட்ரானிக் லைப்ரரி என்பது இப்பொழுது ஊடகங்களுக்கு கூடாக, மீடியாக்களுக்கு கூடாக பெருகிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் என்ன புத்தகம் வேணும் என்று சொன்னாலும் அந்த லைப்ரரிக்கு சென்று நாங்கள் அதை டவுன்லோட் செய்து வாசிக்க முடியும். நூலகங்களுக்கு செல்ல தேவையில்லை, இப்படி புத்தகங்களை கைகளில் காலிக்கொண்டு செல்ல தேவையில்லை. தொலைபேசி ஒன்றே போதும் ஒரு நூலை படித்து முடிப்பதற்கும் அந்த நூலுடைய விமர்சனத்தை அறிந்து கொள்வதற்கும். அவ்வாறான ஒரு என்ன சொல்வது, மூடப்பட்ட ஒரு வாழ்வு முறைக்குள்ளே நாங்கள் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அடுத்து வருகின்ற தலைமுறை அவ்வாறான ஒரு சூழலுக்குள்ளே செல்ல போவது என்று நினைத்து நாங்கள் கவலை அடைய வேண்டிய தருணத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் வேண்டி வாத்தி மாற்றாக வேண்டிய அடிகள் தான் இன்று எங்களுடைய சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடும் ஒரு ஒரு கல்வி முறை என்ற அந்த உறுதியிலே தனித்து நிற்கக்கூடிய சூழலுக்கு நாங்கள் நினைத்திருக்கின்றது சொன்னால் நாங்கள் அங்கு வேண்டிய கண்டிப்பான எங்களுடைய வழிநடத்தல்கள், அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த அழகருடன் சில காலம் என்ற நூலினை எத்தனை பேர் வாசித்திருக்கிறோம் தெரியாது. நான் சில நாட்கள் முன்பதாகத்தான் அந்த நூலினை எழுத்தாளர்கள் பெற்றுக்கொண்டேன். இது ஒரு ஆவணப்படுத்தல் நூல். அழகருடன் சில காலம் என்ற நூலுக்கும் அவர் ஆவணப்படுத்திய வரலாற்றுக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் என்ன தொடர்பு என்பது ஆரம்பத்தில் எனக்குள் எழுந்த கேள்வி. காரணம், 7 வருடங்கள் தன்னுடைய அனுபவத்தை இந்த புத்தகத்திலே நூலிலே வைத்திருக்கின்றார். ஆக 7 வருட அனுபவத்தை ஒரு நூலிலே ஒருவர் படிப்பார் என்று சொன்னால் அவன் அந்த 7 வருட வாழ்க்கையையும் சட்டப்படி வாழ்ந்திருக்கான அர்த்தம். எந்த மறுப்பும் இல்லாமல் ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிடத்துளியையும், ஒவ்வொரு மணித்துளியையும் அனுபவித்து அனுபவமாக வாழ்ந்திருக்கிறான் என்பதை இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது நான் கற்று வந்து கொண்டேன். ஆகவே இந்த நெடுந்தீவிலே கவிப்பிரகார கவிதரும் எழுத்தாளருமான தனுஷன் தங்களுடைய ஆசிரியர் பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது எவ்வாறு அந்த ஆசிரியர் பணியினுடைய அந்த அனுமதி தனக்கு கிடைத்தது என்று ஆரம்பித்து தான் எவ்வாறு நெடுந்தீவிலிருந்து விடைபெற்றுக் கொண்டேன் என்பதை வரிக்கு வரி விழாவாரியாக இந்த புத்தகத்திலே அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். நான் ஒரு முறை தான் நெடுந்தீவுக்கு சென்றிருக்கின்றேன். என்னுடைய தொழில்முறை நண்பர்களோடு இணைந்து 2014ஆம் ஆண்டிலே நான் நெடுந்தீவுக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தேன். அன்று நான் அந்த 2 நாள் பயணத்திலே நான் பெற்றுக்கொண்ட அனுபவம், நீ எந்த காலத்திலும் இந்த பக்கம் வரக்கூடாதப்பா
என்ற ஒரு முடிவோடு தான் நான் அந்த இடத்துல திரும்பி வந்தேன். ஆனால் இன்று இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது இன்னும் ஒரு முறை நெடுந்தீவுக்கு போய் வரலாமோ என்ற ஒரு எண்ணப்பாடு, ஒரு சிந்தனை எனக்குள்ளே எழுந்ததை என்னால் மறக்க முடியவில்லை. நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். எங்களுக்கு நெடுந்தீவிலே ஒரே காணி இலவசமாக கிடைக்கின்றது. யாராவது போய் குடியிருக்க விருப்பமா என்று கேட்டால் இதை எத்தனை பேர் ஆமென்று சொல்லுவீர்கள்? நான் உட்பட இல்லை என்று தான் சொல்வேன். யாழ்ப்பாணத்திலே ஒரு குடிசையை போட்டு இருக்கப்பட்டால் போதும் நாங்கள் இருந்து கொள்வோம். ஆனால் நெடுந்தீவுக்கு போய் எங்களுக்கு ஒரே காணியில வீடுன்னா மாளிகை கட்டி தந்தாலும் நாங்கள் வேண்டாம் என்று தான் சொல்லுவோம். ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் ஒருமுறை வாசித்த பின்பதாக அது என்ன பாடுகளுக்கு நிச்சயமாக மாறும். காரணம் என்னவென்று சொன்னால், அங்கு எழுத்தாளர் எழுதுகின்ற பொழுது நான் அதை அவதானித்த ஒரு விடயம், அங்கிருக்கின்ற குறைபாடுகளை அல்ல, மாறாக அங்கிருக்கின்ற முழுமையையும் நிறைவையும் இந்த புத்தகத்தின் மூலமாக எடுத்து எம்புகின்றார். ஆரம்பத்தில் இந்த குறைபாடு இருந்தது, ஆனால் இப்போது இல்லை. இது இல்லாமல் இருந்தது, ஆனால் இப்போது இருக்கின்றது என்று சொல்லி அந்த குறைவை மட்டுமல்ல, அந்த குறைவுக்கு மேலான நிறைவையும் இந்த புத்தகத்தின் மூலமாக எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆகவே அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த கவிஞர், இந்த எழுத்தாளர் இரண்டாவது நூலினை வெளியிடுவது என்பது, ஒரு நூலை வெளியிடுவதும் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுப்பதும் சமம் என்று சொல்லுவார். 10 மாதம் சுமந்து எவ்வாறு ஒரு பெண் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாரோ அதே போல் ஒரு எழுத்தாளரும் ஒரு புத்தகத்தை பெற்றெடுத்து வெளியிடுவது உண்மை. நானும் 2 புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் அல்ல, கண்டி பிரதேசத்தில் வெளியிட்டிருக்கின்றேன். நான் படிக்கின்ற காலத்திலே நான் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கின்றேன். ஆகவே ஒரு புத்தகத்தை எழுதுவது, அது எவ்வாறு வெளியிடுவது என்பது, அதே போன்ற வேதனையும் வெளியிட்ட என்பதாக வருகின்ற சந்தோஷமும் இதற்கு ஈடாகாது. ஆகவே இந்த கவிஞர், இந்த எழுத்தாளர் இந்த அலைவுடன் சில காலம் என்ற புத்தகத்தோடு தன்னுடைய வாழ்வை நிறுத்திவிடாது, தொடர்ச்சியாக 3வது புத்தகத்தை நோக்கி நகர வேண்டும். அந்த 3வது புத்தகம் இதைவிட மேலும் ஒரு சிறப்பான அனுபவத்தையும் ஒரு ஆவணத்தையும் ஒரு வரலாற்றையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றேன். தன்னுடைய ஆசிரியர் பணியோடு புத்தகத்தை எழுதுவது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான சூழல். ஆகவே நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த நூல் மேலும் பல சிறப்புகளை கொண்டு வர வேண்டும். பல இடங்களுக்கு இந்த நூல் பயணிக்க வேண்டும். நெடுந்தீவிலிருந்து எவ்வாறு இந்த நல்லூரை வந்திருக்கின்றதோ அதே போன்று இந்த நூல் இங்கிருந்து தற்போது நூல் வெளியீடு செய்யப்படுகின்றது. நூலாவது பிரதியை பெறுவதற்காக திரு கனகசபாபதி நம்பகரன் ஆசிரியர் நெடுந்தீவு மகாவித்தியாலயம் அவர்களை அழைக்கின்றோம். தற்பொழுது கவிப்பிரகாரி அனைவருடன் சில காலம் நூலானது வெளியிட்டிருந்தது. முதல் பிரதியினை கனகசபாபதி நம்பகரன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். தொடர்ந்து சிறப்பு பிரதிகள் வழங்க நிகழ்விடம்பெற சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக டாக்டர் ராமர் சுடிகஜன் ஆயுர்வேத மருத்துவ உத்தியோகத்தர் கிராமிய சித்த மருத்துவமனை தரவட்டி அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமதி சிவருடன் மதனலட்சுமி அரியாலை அதிபர் ஜால் அரியாலை சிறுபார்வதி வித்தியாலயம். நன்றி. அடுத்து திருமதி உதயகுமார் ஜெயலட்சுமி தேவி சிரேஷ்ட விருதாளர் ஜால் தேசிய கல்வியல் கல்லூரி அவர்களை சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கிறோம்.
திரு ஈனா சிவச்செல்வன் ஆசிரியர் யாழ் புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரி. நன்றி. தொடர்ந்து கந்தையா சிறுஜியராம் மருத்துவ சேவை உத்தியோகத்தர் தென்மராட்சி கல்விநிலையம். தொடர்ந்து பிரதிகளை பெறுவதற்காக கலாநிதி சின்னத்தம்பி பக்கராஜா சிரேஷ்ட விருதாளர் ஜான் தேசிய கல்வியியல் கல்லூரி. தொடர்ந்து தேவேந்திரன் பிரிதன் அபிவிருத்தி உத்தியோகத்தர் மாகாண கல்வி திணைக்களம். நடுவர் அடுத்து கவர்னா சண்முகதாசன் செயலாளர் ஒருநிலை செயலாளர் முல்லைத்தீவு கனச்சி பிரதேச சபை. தொடர்ந்து டாக்டர் ஆர் மணிவண்ணன் ஆயுர்வேத மருத்துவ உத்தியோகத்தர் சுதேச மருத்துவ திணைக்களம் வடக்கு மாகாணம். நன்றி. தொடர்ந்து டாக்டர் திருமதி ஜே யத்னா ஆயுர்வேத மருத்துவ உத்தியோகத்தர் கிராம சித்த மருத்துவமனை கொடிகாம். தொடர்ந்து பிரதமர் அவர்களை சிறப்பு பிரதமர் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு ஏகாம்பரம் சஞ்சியானந்த அதிபர் கிளிநொச்சி பெருமதனாறு அமர்ந்தார். தொடர்ந்து லயன் அன்லோ சுஜிவன் CEO கன்சல்டன்சி மெண்டல் கன்சல்டன் அவர்களை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்கிறோம். அதைத் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கிய திரு வல்லிபுரம் ஜீவானந்த ஆசிரியர் ஜால் கச்சாய் மகாவித்யாலயம் அவர்களை சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கிறோம். தொடர்ந்து மதிப்பீட்டை வரவேற்காக வரையிருக்கின்ற திரு நாகேஸ்வரன் சங்கீதன் அவர்களை சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு கொடுக்கிறோம். தொடர்ந்து பிரதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு நமது கவர்னராக தாய் தந்தையர்களை அழைத்திருக்கின்றோம். முதல் பிரதி மற்றும் சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொண்ட விருந்தினர்கள் நமது நன்றிகளை கூறிக்கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்குரிய வேறு பிரதிகள் இங்கே உங்களுக்கு உங்களை நோக்கி வர அப்போது நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளின் தசையிலே மதிப்பீட்டு உரையை வழங்குவதற்காக திரு நாகேஸ்வரன் சங்கீதன் ஆசிரியர் விருப்பகரை தமிழ் மகா வித்தியாலயம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாம் அல்ல நெல்லை முருகனின் பாதங்களில் பணிந்து இன்றைய நிகழ்வுக்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற திரு சிவபாலு நிஷாந்தன் அவர்களை இந்த நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற திரு ஏகாம்பரம்
சச்சிதானந்தம் ஐயா அவர்களே, இந்நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற லயன் அன்ட்ரூ சுஜீவன் ஐயா அவர்களே மற்றும் இன்றைய நிகழ்வினுடைய கதாநாயகனான திரு தனுஷன் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு வாய்ப்புரை வழங்க வழங்கிய என்னுடைய நண்பர் திரு வள்ளிபுரம் ஜீவானந்தன் அவர்களே மற்றும் முதற்பிரதியினை பெறுவதற்கு இங்கு வந்திருந்த திரு கனகசபாபதி லம்போதரன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த எழுத்தாளரை இந்த மண்ணுக்கு அறிமுகம் செய்த திருமதி குணரத்னம் ஐயா அம்மா அவர்களே மற்றும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே நிறைந்திருக்கின்ற சான் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வந்தனங்கள். அலைகளுடன் சில காலம் என்ற கவிப்பிரகாவின் நூல் நெடிய நீண்ட முயற்சியின் பயனாக இன்று உங்கள் எல்லோருடைய கரங்களிலும் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. 2020ஆம் ஆண்டு நீர்ப்பறவை என்று சொல்லப்படுகின்ற கவிதை நூலோடு எழுத்து பயணத்தை ஆரம்பித்து ஈழத்து தமிழ் இலக்கிய பரப்பிலே சிறகடிக்க ஆரம்பித்தவர்தான் கவிப்பிரகா என்று அழைக்கப்படும் குணரத்னம் தனுஷன். அந்த வகையிலே இந்த நூல் இவரது இரண்டாவது படைப்பு. இலங்கையிலே பெரிய தீவு என்று போற்றப்படுகின்ற நெடுந்தீவினை யாழ் மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு சுற்றுலா மையமாகத்தான் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த மண்ணினுடைய மழை வாசத்தை, மனிதர்களினுடைய கதையை புனைகதை இலக்கியமூடாக கண்முன்னே கொண்டு வர முயன்றிருக்கிறார் கவிப்பிரகா. அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார். யாழ் மாவட்டத்திலே இருந்து தொழில் நிமித்தம் 7 வருடங்கள் நெடுந்தீவில் வசித்த அனுபவத்தினூடாக காட்சிகளையும் கதாபாத்திரங்களையும் அழகுற கோத்திருக்கிறார் கவிப்பிரகா. முருகேசு என்ற அந்த கதாபாத்திரத்தோடு கதையும் நகர்கிறது, வாசிக்கின்ற நாமும் நகர்கின்றோம். வேலைக்கு போகின்றான் முருகேசு, பள்ளிக்கூடமும் முருகேசுவும், மீனவாசம் கட்டில் இலக்கம் 2, குமுதினி தாய், வரலாறும் பின்னணியும் என 5 பகுதிகளாக இந்த நூல் பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 3 அத்தியாயங்களும் கதை சொல்லியாக முருகேசு கதாபாத்திரம் திகழ புனைகதையாக விரிகிறது நெடுந்தீவு. குமுதினித்தாய் மற்றும் வரலாறும் பின்னணியும் தகவல் களஞ்சியமாக தகவல்களை எங்களுக்கு தருகின்றது. 2013ஆம் ஆண்டு ஆசிரிய நியமனத்தினை பெற்று முருகேசு தன்னுடைய பிறந்த நாள் அன்று வவுனியா பாடசாலை ஒன்றுக்கு அவருக்கு முதலாவது நியமனம் கிடைக்கின்றது. வேறு பாடசாலைக்கு மாற்றி தருமாறு மேலதிகாரியிடம் போய் கேட்கிறார் முருகேசு. அப்போது அவருக்கு நீங்கள் நெடுந்தீவுக்கு போகிறீர்களா என்று கேட்கிறார்கள். ஓம் சார், எனக்கு நெடுந்தீவு என்றாலும் பரவாயில்லை என்கிறார் முருகேசு. என்று கேட்ட 10வது நிமிடமே விட்டில் பூச்சி விளக்கின் அருகே சென்றதை போல அவனது காலில் விடாத குறையாக கைகளில் திருத்தமான நியமன கடிதம் கொடுக்கப்பட்டது என தான் நெடுந்தீவுக்கு சென்ற கதையினை நகைச்சுவை படர அழகுற சொல்லுகிறார் கதாசிரியர். தனது தாய் தந்தையை வசந்தி அக்கா, குணமண்ணை என்று அவருக்கு அறிமுகம் செய்கின்ற பாங்கு நயக்கத்தக்கதாக இருக்கின்றது. இப்படியாய் நெடுந்தீவுக்கு எங்களை அழைத்துச் செல்லுகிறார் கதாசிரியர். இடையிலேயே இந்த புத்தகத்தை பார்க்கின்ற போது கவிதைகள் காணப்படுகின்றன. கதையோட்டம் நடுவே கவிதைகள் காணப்படுதல் இங்கு ஆபத்தானது. கதையோட்ட வேகத்தை அந்த கவிதைகள் ஒருவேளை மட்டுப்படுத்தி விடக்கூடும், அந்த வேகத்தினை அவை மட்டுப்படுத்தி விடக்கூடும். ஆனால் இங்கு நடப்பதோ வேறு. கவிப்பிரகாவின் கவிதைகள் கதையோட்ட வேகத்தை சிதைக்கவில்லை, மிக லாபகமாக அந்த கவிதைகளை இந்த நூலிலே அவர் கையாண்டிருக்கிறார். நான் மிகவும் ரசித்த ஒரு கவிதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பயணிக்கும் படகு. சின்ன சின்ன கனவுகளை சிதைத்துவிட்டு அடிச்சு பிடிச்சு அவசரமா எழும்பி
வெளி மாவட்டத்துக்கு பயணம் செய்பவர்களுக்கு இந்த அனுபவம் கட்டாயம் இருக்கும். ஆடி ஊஞ்சல் ஆடி ஆடி புங்குடுதீவு பாலத்தில் வெறும் நாரி பிடிப்பு 1 மணி நேரம் உருட்டி ஓடி குறிகட்டுவான் ஓடிப்பிள்ள கொண்டு வந்து விடுவான் பஸ்காரன். கடல் அல்ல காற்ற பார்த்தா முட்டிக்கொண்டு முழுசாக, நேர பார்த்தா காட்டுவாசா சிங்கம் போல. நான் தனுஷனை கற்பனை செய்து கொள்கிறேன். நேர பார்த்தா காட்டுவாசா சிங்கம் போல ஒற்றையில தெரியும் உயர கோபுரம். விரலால நாக்க நக்கி நெஞ்சில தொட்டு கும்பிட்டு ஒத்தக்கால தூக்கி ஓடத்தில வைக்க, ஒத்தக்காலை தூக்கி ஓடத்திலே வைக்க, உள்ள இறங்குங்கோ எல்லாரும் என்பான் ஒருத்தன். கஞ்ச வெள்ளம் என்ற போக்கில கம்பட்டை அடிப்பான் இன்னொருத்தன். உதையெல்லாம் கேட்டு சிரிச்சு ஆடுகிற சீற்றில அசையாமல் இருக்க மெல்லத் தொடங்கும் ஓட போட்டி. ஏறி இறங்கி சறுக்கி விழுந்து புதைக்குழி விளிம்பில ஒரு பயணம். காட்டு கடல் என்றா இதுதான் கடைசி கட்டமோ தெரியாது. இப்படியே 1 மணி நேரம் உசிர குடிச்சு போனா ஊருக்கு ஓரமா ஒத்த கட்டை போல, ஊருக்கு ஓரமா ஒத்த கொட்டை போல, நாட்டுக்கு ஓரமா ஒத்த தீவு. பசுந்தீவாம் நம்ம நெடுந்தீவு, பசுந்தீவாம் நம்ம நெடுந்தீவு. இப்படி தனது கவிவரிகளினூடாக காட்சி படிவங்களை கண்முன்னே கொண்டு வருகிறார் எங்களுடைய நூலாசிரியர். இந்த நூல் சிறுகதை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை இது ஒரு குறுநாவலின் தன்மைகளை பெரிதும் கொண்டு காணப்படுகிறது. அனுபவ புனைவு என்ற வகைப்பாட்டுக்குள் இந்த நூலை உட்படுத்த முடியும் என்று நான் நம்புகின்றேன். கவிப்பிரகா ஒரு சிறந்த புகைப்பட கலைஞரும் கூட. கூறப்படுகின்ற விடயங்களை தொடர்பான விடயங்கள் இந்த நூலிலே இணைக்கப்பட்டுள்ளன. எடுக்கப்பட்ட புகைப்படங்களை முறையாக சேமித்துள்ளமை வாசிப்போருக்கு வியப்பை தருகிறது. இந்த நூலிலே நெடுந்தீவுக்கு பயணிக்கும் பயணத்தில் காணப்படும் ஆபத்துக்கள், எதிர்நோக்கிய சவால்கள் விரிவாக பேசப்பட்டுள்ளன. இந்த நூலை வாசிக்கின்ற போது ஈழத்து எழுத்தாளர் தாமரை செல்வி எழுதிய உயிர்வாசம் என்ற நாவல் நினைவுக்கு வந்தது. இலங்கையில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு படகில் போகும் அகதிகள் பற்றிய நாவல் அது. உயிரை கையில் பிடித்துக் கொண்டு செய்யும் பயணத்துக்கு ஆஸ்திரேலியாவுக்கு உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு செல்கிற அந்த பயணம் ஆஸ்திரேலியாவுக்கு இருந்தால் என்ன, நெடுந்தீவுக்கு இருந்தால் என்ன, எல்லாம் ஒரே கடல், ஒரே உயிர்கள், ஒரே வழிகள். இந்த நூலினுடைய அத்தியாயங்கள் 3 சிறப்புடன் பகுக்கப்பட்டுள்ளது. முதல் அத்தியாயத்தில் முருகேசு பாடசாலைக்கு செல்லுகிற அனுபவங்கள் மற்றும் நெடுந்தீவின் அனுபவங்கள் கூறப்பட்டுள்ளன. இந்த முதல் அத்தியாயம் ஒரு சீரான வேகத்திலே கதையோட்டம் நிகழ்கின்றது. பள்ளிக்கூடமும் முருகேசும் என்ற அத்தியாயம் மிதமான வேகத்துடன் நகர்வதை வாசகனாக என்னால் உணர முடிகிறது. பாடசாலை சார் நிறைய அனுபவங்கள் இருந்ததாலேயோ அல்லது இந்த புனைவை குறிப்பிட்ட பக்கங்களுக்குள் அடக்க வேண்டும் என்ற தேவையோ எழுத்தாளருக்கு இருந்திருக்க முடியும் என்பதை நான் ஊகித்துக் கொள்ளுகின்றேன். நன்றியறிதல் மிக்கவராக நான் இந்த எழுத்தாளரை பார்க்கின்றேன். நெடுந்தீவிலே இவர்களுக்கு உதவிய மனநன்றி பற்றி எழுதியிருக்கிறார். கடின உழைப்பும் விருந்தோம்பல் பண்பும் நிறைந்த ஒரு நெடுந்தீவு பிரதிநிதியாக நாம் மனநன்றியை காண முடிகிறது. கந்தல் கட்டி காமாட்சியாய் பொல்லு பிடிச்சு பொறுத்து நடக்க, கந்தல் கட்டி காமாட்சியாய் பொல்லு பிடிச்சு பொறுத்து நடக்க, கல்லுவேலி கருக்கு மட்டை கடற்காத்து பகல் மிருகம் நெருப்பு வெயில், கல்லுவேலி கருக்கு மட்டை கடற்காற்று பகல் மிருகம் நெருப்பு வெயில் என்று மனநன்றிக்கு கவிதை எழுதியுள்ளார். கந்தல் கட்டி காமாட்சியாய், இது என்ன ஒரு வரி! காமாட்சி என்பவர் தெய்வம். இன்னும் சொல்ல போனால் செல்வங்கள் பரிபூரணமாக கிடைக்கின்ற ஒரு தேவதை. ஏன் கந்தல் கட்டியவளாக காமாட்சி இருக்க முடியாதா? அவளுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்ற போது. கவிப்பிரகாவினுடைய இந்த கேள்வி வாசகர்களின் மனதை துளை போட செய்கிறது. 2019 தான் நெடுந்தீவுக்கு முழு நேரமாக குடிநீர் வசதி கிடைத்ததாக இந்த
நூலை வாசிக்கின்ற போது நான் அறிந்து கொண்டேன். மிகுந்த தண்ணீர் தாகம் கதாசிரியருக்கு பல வேளைகளிலே பாடசாலையில் இருந்து வருகின்ற போது மிகுந்த தண்ணீர் தாகத்தின் போது தபால் நிலையம் சென்று அங்க முத்திரை வாங்கும் சாக்கிலே தண்ணீர் வாங்கி குடிப்பதாக இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இவ்வாறாக கனம்பால் குடித்ததை என்னது கனம்பாலா, நானும் இப்படித்தான் நிறுத்தி வாசித்தேன். அது கனம் கல்லை நெடுந்தீவிலே குழுக்குறியாக கனம்பாலாக கூறுவார்களாம். 4வது அத்தியாயமாக குமுதினி தாய் காணப்படுகிறது. 1985ஆம் ஆண்டு குமுதினி படகிலே நிகழ்ந்த அந்த கோர நிகழ்வையும் நூலாசிரியர் கூறியுள்ளது இங்கு கவனிக்கத்தக்கது. நெடுந்தீவு வாழ் மக்களுக்கு இந்த நூல் நிச்சயமாக ஒரு பொக்கிஷமாக இருக்கும். நெடுந்தீவினுடைய நீர்வளம், மக்கள் குடியேற்றம், கல்வி வளர்ச்சி, துறைமுகங்கள் பற்றிய அறிமுகம் என கிடைக்கக்கூடிய தகவல்களை கவிப்பிரகா தொகுத்தளித்துள்ளார். தற்போது இந்திய அரசியலிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே பேசுபொருளாக இருக்கின்ற கச்சத்தீவு பற்றிய செய்திகளும் இந்த நூலிலே காணப்படுகிறது. எளிய நடையில் தான் சொல்ல வந்த விடயத்தை தெளிவாக கடத்திவிடும் வித்தை கவிப்பிரகாவிடம் காணப்படுகிறது. நூலின் இறுதியிலே இந்த நூலை வாசித்த உங்கள் மனம் ஒரு தடவையாவது நெடுந்தீவு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது என் நூலுக்கு கிடைத்த பெருவெற்றி என்கிறார் நூலாசிரியர். நான் இந்த நூலை வாசித்து கதையின் நாயகன் முருகேசுடன் ஒரு தடவை நெடுந்தீவு சென்று வந்துவிட்டேன். நேரடியாக இன்னொரு முறை நெடுந்தீவுக்கு செல்ல நான் நினைக்கின்றேன். நீங்கள் நன்றி, வணக்கம். தனது பெற்றோர்களை கௌரவத்திற்காக நூலாசிரியர் விரும்புகின்றார். அவருடைய கௌரவத்தை ஏற்குமாறு பெற்றோர்களை மேடைக்கு முன்னாக அழைக்கின்றோம். இந்த பொழுதில் வந்திருக்கும் தன்னதனை சார்ந்தோன் என கேட்டதாய் என்ற வாக்குகளுக்கு இன்று தன்னால் பெருமையடையும் தன் பெற்றோர்களை தானும் கௌரவிக்க வேண்டும் என்று இந்த கௌரவத்தை வாங்கிய ஆசிரியர்களுக்கும் கௌரவத்தை ஒத்துக்கொண்ட பெற்றோர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு கல்லாப்பிளையும் கல்லாப்பிளையும் கசிமொழிகள் எல்லாப்பிளையும் நிலையாப்பிளையும் நீங்கள் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் பொறாப்பிளையும் எல்லாப்பிளையும் பருவாய் அச்சு ஏறுவதனை எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானின் பாத கமலங்களை பார்த்து அன்றைய அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, வாழ்வுரை வழங்கிய ஆசிரியரே, வெளியுறவுகளை நிகழ்த்தியவர்களே, பேர்களை பெற்றுக்கொண்ட சிறப்பு முதல் பிரதிகளை பெற்றுக்கொண்ட விருந்தினர்களே மற்றும் இன்னொரு பின்னால் உள்ளான் மதிப்பீடு செய்வதற்கு யோசிக்காமல் நன்றி என்று நீண்ட ஒரு சிறப்பான மதிப்பீடுகளை வழங்கிய சங்கீத ஆசிரியர்களே, அவர்களுக்கு பின்னர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நூல் என்பது தற்காலத்திலே நூல் வாசிப்பு என்பதில் மிகவும் அறிவிப்போடு செல்கின்ற இந்த வழியிலே நண்பன் பிரச்சனால் இன்று நூல் வெளியில் செய்யப்படுவது மிகவும் பாராட்டப்பட்ட ஒரு விடயம். அந்த வகையில் நூல் என்றால் என்ன என்பது பல்வேறான கோணங்களில் எனது சிந்தனையில் நான் கற்றதில் பெற்றது. நூல் என்பது ஊசியின் நோட்டல் வழியாக சென்று ஆடைகளில் உள்ள குறிசல்களை படிப்பது போல இந்த நூலும் நாங்கள் புத்தகங்கள் அழைத்த இந்த நூல்களும் எங்களது கண்கள் நோட்டல் வழியாக சென்று எங்களது மனங்களில் இருக்கின்ற கிரியங்களை ஓட்டைகளை தைக்கின்றது என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே
இந்த அலைகளுடன் சில காலம் என்ற கவி பிரபாவின் நூலோடு நான் சரியோகம் படித்த ஒரு நூலிகளில் பல அனுபவங்களை நான் பெற்றேன். அந்த வகையில் நமது சங்கீத நாடுகள் நிறைய விடயங்கள் சொல்லியிருந்தால் அரட்ட மாலை ஒன்றும் அறிக்கை கூடாது என்பதற்காக நான் ஒரு சில விடயங்களை தொட்டு செல்லாமல் நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த நூலுக்கு அவர் வைத்திருக்கின்ற இந்த அட்டைப்படம் மிகவும் ஒரு அழகான அட்டைப்படம். அங்கே முன்னுக்கு பார்த்தோம்னால் அலைகளுடன் சில காலம் அலை அடித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு சிறிய குடிசை வீடு பக்கத்தில் ஒரு குதிரையை கட்டி இருந்தவாறு நமது ஆசிரியர் தரசன் வருகிறார். இந்த அட்டைப்படத்தை அவர் என்ன நோக்கத்தில் விட்டால் தெரியவில்லை. ஒவ்வொரு நூலகருக்கும் ஒவ்வொரு வாசகருக்கும் ஒவ்வொரு நூலகை வாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கற்பனைகள். அந்த வகையில் இந்த அலைகளுடன் சில காலம் என்ற அந்த இடத்தில் உள்ள அந்த ஆனாவை பார்த்தேன். அந்த ஆனா ஒரு படகு போல, இந்த ஆனாவில் இருக்கின்ற அந்த வெளியில் ஒரு படகு போல எனக்கு தென்பட்டது. அந்த அலைகளுடன் சில காலம் அந்த இடத்திலே அந்த படகு பயணிப்பது போல அங்கே அடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அலைகளின் முன்னால் குதிரையுடன் வருகின்றார் தனுஷன். அது அந்த நடுத்தர மண்ணிலே அரசாங்க உத்தியோகம் என்ற கயிற்றினால் கட்டப்பட்ட அந்த தனுஷன் போல எனக்கு கிடைத்தது. அரசாங்க உத்தியோகம் என்ற கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த குதிரை எவ்வாறு நடந்து திரும்போ அதே போல தெரிந்தார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த தனுஷனுக்கு அங்கே இருந்த பாடசாலையின் அதிபர், நண்பர்கள், மலநந்தி, கடற்ராயா போன்ற அந்த நல்லுள்ளங்கள் பல்வேறான வழிகளுக்கு உதவினார்கள். அதுவே இந்த படத்தின் வேறு மொழியை தருகின்ற அந்த ஒளி, இவ்வாறான நல்ல நண்பர்களாக வைத்த ஒளியே தன்னை அங்கே வாழ வைத்தது என்று நூலாசிரியர் குறிப்பிட்டு வைத்து இந்த அட்டையை வடிவமைத்துள்ளார் என்றால் அது சிறப்புக்குரிய உடைமை. அத்துடன் இந்த நூல் வெளியீட்டின் முதல் பக்கத்திலே நூல் தொடர்பான விவரங்களை குறிப்பிட்டிருந்தால் அது தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழியில் இருந்தால் அது சிறப்புக்குரிய விடயம். அத்துடன் இந்த நூலிலே ஆணைத்துறை, முன்னுரை, வாழ்த்துறை, ஆசிரியர் என்று ஒரு நூலுக்கு இருக்க வேண்டிய அனைத்து உறுப்புகள், ஒரு மனிதனுக்கு எவ்வாறு உறுப்புகள் முக்கியமோ அதை போல அந்த ஒரு கொள்கையிலே அனைத்தும் சிறப்பாக அமைப்பது இங்கே போட்டுதற்கூடியது. அந்த வகையிலே தொடர்ந்து நூல்களை நான் பார்க்கின்ற போது அங்கே ஒவ்வொரு விடயங்களையும் ஒன்றாக பகுத்திருந்தார். சங்கீதம் சொன்னது போல பத்திரிலக்கம் 2 என்றவாறு அந்த ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து நூலை வெளியிட்டுள்ளமை மிகவும் ஒரு நாயக்கத்தக்க விடயமாக இருந்தது. அதிலே அந்த 17வது பக்கத்தில் இருக்கின்ற அந்த கவிதை என்னை மிகவும் ஈர்த்துக் கொண்டது. மணிக்க வேண்டும் 25வது பக்கத்தில் இருக்கின்ற அந்த பயணிக்கும் படகு என்ற கவிதையிலே விரலால நாட்ட நக்கி நெத்தில தொட்டு, விரலால நாட்டை நக்கி நெத்தில தொட்டு கும்பிட்டு விரலால் நாட்டை நல்லா கற்பனை மிகவும் அழகாக எழுதியிருக்கின்றார். ஒரு ஐஸ்கிரீமை நாங்கள் குடிப்பதனால் நாக்கால தான் நக்குவோம். இது விரலால நாட்டை நக்கி இருக்கின்றார். ஒரு கும்பிடுகின்ற போது வருகின்ற அந்த வடிவத்தை சரியான முறை அவ்வாறு மிகவும் தத்ரூபமாக கூறியிருக்கின்றார் தர்ஷன். தொடர்ந்து ஒரு ஆசிரியர் கடல் வழியாக செல்லும் போது என்னென்ன இன்னல்களை அனுபவித்தார் என்பதை அவருடைய நூல்களை வாசித்துக் கொண்டிருந்த போது அப்படியே ஒரு படம் பார்ப்பது போல மனக்கண்ணுக்கு முன்னால் அந்த ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு காட்சிகளும் வாசிக்கின்ற போது எனது மனக்கண்ணிலே உருவங்களாக பதிந்து சென்றது. அவர்களுடனான அந்த உரையாடல் மலை நேரத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து 37வது பக்கத்தில் இருக்கின்ற அதிபருடனான அந்த உரையாடல். வணக்கம் சார், நீங்க இங்கதான் நிற்கிறீர்கள் என்று அறிஞர் முருகேஷ் சொல்றார். ஆம் சார், நாங்கள் இங்கதான் நிற்கிறோம், வெள்ளம் பார்த்து கொண்டு இப்படியே திரிகிறோம். அதிபர், சாப்பாடு என்றால் என்ன மாதிரி இன்றைக்கு வாசல் கூடிய தீவு 38வது பக்கத்திலே
சிறகிருந்தும் பறக்க முடியவில்லை, படகிருந்தும் பயணமில்லை, தவிக்கின்றேன் தனியாக. சிறகிருந்தும் பறக்க முடியவில்லை, படகிருந்தும் பயணமில்லை, தவிக்கின்றேன் தனியாக. அவ்வாறு அந்த நெடுந்தீர்ப்பிலிருந்து அவசரமாக யாழ் வர வேண்டிய நிலையில் கூட வர முடியாமல் மனுஷன் தவித்த அந்த தவிப்புகள் இங்கே எடுத்துக் கூறியிருக்கின்றார். அடுத்த 57வது பக்கத்தில் இருக்கின்ற அன்றைய தினம் படகில் வெளிநாட்டு பயணிகள் பயணிப்பார்கள். அவர்களுடன் முருகேசு கொடுத்து போய்விடும். வெள்ளக்கால் என்றவுடன் கொஞ்சம் ஆங்கில அறிவை விருது செய்யும் நோக்குடன் கலகலப்பாக அவர்களுடன் உரையாடியபடியே பயணிப்பார் முருகேசு. சிலர் அதனை ஏளனமாய் பார்த்தாலும் முருகேசு அதனை பொருட்படுத்துவதும் இல்லை. மற்றவர்கள் பார்வையில் நாம் எப்படி உள்ளோம், அவர்களுக்கு நாம் எவ்வாறு தெரிகின்றோம் என்று அவன் யோசிப்பதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை நமக்கு பிடித்தால் போல் வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைப்புடன் பார்த்தான். அங்கே நூலை வாசிப்பவருக்கு மட்டுமின்றி எமது சமூகத்திலே வாழ்கின்ற எமக்கும் அங்கே ஒரு செய்தியை ஆசிரியர் விட்டுச் செல்கின்றார். நாம் மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவருக்காக நாங்கள் வாழக்கூடாது, நமது ஆசைப்படி நாங்கள் நமது வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை தனுசனின் இந்த நூல் மட்டுமில்லை அவரது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் அடிக்கடி எனக்கு நினைவூட்டிக் கொண்டே செல்லும். அது மயக்கத்தக்கது. அடுத்தது அந்த கடல் ராசா என்று அங்கே ஒரு அந்த படகு செலுத்துகின்றார். அவர்களை 56வது பக்கத்தில் இவரின் வெற்றி அலையின் உயரம், இவரின் இழப்பை ஈடு செய்ய இனியோர் காலம் இவர் போல் உண்டோ, சங்க தமிழன் வரவை எண்ணி சங்க வல்லம் தனித்து நிற்க. அவ்வாறு ஒரு படகோட்டியின் மீது கொண்ட அந்த அன்பு, ஒருவரை மனவுலக்கு புகழ்வதற்கு ஒரு மனம் வேண்டும். அந்த படகோட்டியை எவ்வாறெல்லாம் சிறப்பித்து கூறுகிறோமோ அவ்வாறு கூறி செல்கின்றார் நமது ஆசிரியர். அத்துடன் கடல் இலக்கம் 2 என்ற பகுதியிலே 64வது பக்கத்திலே ஒரு 9ஆம் தர மாணவி மயங்கி விழுந்தவுடன் அங்கே ஆசிரியர் அந்த மாணவியை இன்னொரு ஆசிரியரின் உதவியோடு அங்கே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்கின்ற அந்த பாங்கு, ஏனைய ஆசிரியர்கள் அங்கே முன்வராத நேரத்தில் கூட முதல் நியமனம் பெற்று சென்ற ஒரு ஆசிரியர் அந்த மாணவியை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வதில் காட்டிய அந்த அக்கறை, ஒரு ஆசிரியராக மட்டுமின்றி ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு தந்தையாக, ஒரு சிறந்த ஒரு மனிதனாக அங்கே ஆசிரியர் இருக்கின்றார். அது சிறந்த ஒரு பங்கு. அடுத்தவுடன் மாணவர்களை அன்பால் மட்டுமல்ல ஏற்படும் தனியாலும் அரவணைக்கும் நமது ஆசிரியர் ஒரு மாணவனை அடித்ததற்காக அவரது தந்தையால் தொலைபேசியிலும் நேரிலும் கொஞ்சம் விரட்டு பார்க்கத்தான் செய்தார்கள். நமது நண்பர் அதற்கு அடிபணியவில்லை. அது அவரது சிறப்பு. ஆசிரியர் என்றால் மாணவனை அன்பாலும் கண்டிப்பாலும் திருத்த முடியும். அன்பு மட்டும் போராது, கண்டிப்பு மட்டும் தவாது என்று இரண்டையும் கொடுக்கின்ற ஒரு சிறந்த ஆசானாக நாம் அங்கே கம்சனை பார்த்தேன். அத்துடன் சமூக சேவைகள் செய்வதிலும் 71ஆம் பக்கத்திலே நடுத்தீவு பிரதேசத்தின் பாடசாலைக்கு நீர் பெற்றுக் கொடுப்பதில், தண்ணீரை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர் எழுதிய அந்த எழுத்து, அது இன்று வரை யாருக்கு தெரியாமல் இருந்து அந்த நீர் பெறுவதற்கு உதவிய அந்த கடிதத்தை எழுதியது யாருக்கு தெரியாமலே அந்த பாடசாலைக்கு நீர் கிடைக்க செய்த அந்த பெருமை நமது ஆசிரியரை சார். அடுத்த சுற்றுலா ஒழுங்குகள், நண்பருடன் சேர்ந்து அந்த சுற்றுலா செல்வதற்காக அவர்கள் செய்த அந்த ஒழுங்குகளும், அங்கே பள்ளியிலே தங்கி இருந்த போது அங்கே மாணவர்கள் படுத்து வங்கி கொண்டிருந்த அந்த நிலையை சொல்லுகின்ற விதம் மிக அற்புதம். பணக்கிழங்குகள் அடுக்கி வைத்தது போல மாணவர்கள் அங்கே படுத்திருந்தார்கள். பணக்கிழங்குகள் அடுக்கி வைத்தது போல மாணவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு ஆசிரியர் அவர்களை வந்து சந்திக்கின்றார் என்ற அந்த விடயம் சொல்லப்பட்ட விதம் மிக அழகாக சொல்லப்பட்டிருந்தது. அதுடன் இந்த நூலிலே தேவைக்கு ஏற்ற விடயங்களில் தேவைக்கு ஏற்றால் போல் சில ஆங்கில படங்களை இந்த நண்பருடன் நடைபெற்ற அந்த குறுந்தகவல் ரீதியான அந்த உரையாடல் சரி, தேவையான சில தகவல்களை ஆங்கில பதங்களை இங்கே பயன்படுத்தி இருக்கின்றவை மிகவும் சிறப்புக்குரிய விடயம். அத்துடன் ஆங்காங்கே நட்சத்திரங்கள் போல அணிகள்
பாவிக்கப்பட்டுள்ளமை இங்கே சிறப்புக்குரிய விடயமாக காணப்படுகிறது. அடுத்ததாக கடல் 3 மீனாவாசம் கட்டிலங்கம் 2 என்ற பகுதியிலே முதலாளி அம்மா மலரம்மா அப்படி ஒரு வீட்டு முதலாளி அம்மா நமக்கு கிடைத்தாரா என்று இருக்கும் அளவில் அந்த அம்மாவின் குண அம்சங்களை அவ்வாறு தத்துருவமாக மிகவும் அழகா அப்படியே எடுத்துக் கூறியிருக்கின்றார் நமது நூலாசிரியர். அத்துடன் அங்கே குடிதண்ணீருக்காக வரிசையில் இருக்கின்றதும் கிடைப்பதுதான் குடிதண்ணீர். குடிக்க நீர் கிடைத்தால் அதுதான் குடிநீர் என்று குடித்து வந்த அந்த நிலையம் குமுதினி என்ற அந்த பகுதியில் குமுதினி தாய் என்ற பகுதியிலே நெடுந்தீவு தொடர்பான அந்த வரலாற்றை குறிப்பிட்டு செல்கின்ற மையம் தொடர்ந்து அங்கே நெடுந்தீவில் உள்ள சிறப்புகளை தனது நூல்களிலே தொடர்ந்து செல்கின்ற அந்த தன்மையும் இந்த நூலுக்கு சிறப்பான மையமாக இருந்தது. அந்த வகையிலே நமது கவி பிரபாவுக்கு இந்த கவியிலே நீண்ட ஒரு ஆர்வம். அவரது நூலை பார்த்துவிட்டு நான் இந்த அவருடைய அந்த அழைப்புதலை பார்த்தபோது அவருடைய மனைவியின் பெயரும் அங்கே கவிதாக இருந்தது. கவிதா மீது கொண்ட காதல் இந்த நூலாக மாறியது அல்லது இந்த நூலின் மீது கொண்ட காதல் இதாக மாறியதா தெரியவில்லை. அவர் நீர் பறவை இன்று அழகுடன் சில காலம் வந்து 2 நூல்களை பிரசவித்துள்ளார். இன்னும் அவர் தொடர்ந்து பல விமர்சனங்களை பார்க்க வேண்டும். நூல்களை மட்டும்தான் சொன்னே பார்க்க வேண்டும் என்று கூறி இந்த மதிப்பீட்டுரையை வழங்குவதற்கு என்னையும் அழைத்து சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையில ரெண்டு விஷயம் சொல்ல எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு விஷயங்கள்னா ஒன்று தரிசனம் பற்றியது, மற்றது நெடுந்தீவை பற்றியது. தரிசனம் பற்றி சொல்லப்பட்டியது அவருடைய நண்பர்களும் பலர் தங்களுடைய அனுபவங்களுக்கூடாக தங்களுடைய நட்புகளூடாக தெரிவிக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த துறை சார்ந்த ஐசிடி தொழில் தொடர்பாக ஐசிடி பாட ஆசிரியர், தமிழ் பாட ஆசிரியர் அல்லது ஆங்கில பாட ஆசிரியராக தொழில் ரீதியாக மொழி தொடர்பு ஆர்கையிலிருந்து துறையிலே தங்களுடைய ஆற்றலை வெளியிட சொல்லி அவர்கள் நாட்களை இருந்தாலும் இவர் தொழில்நுட்பத்துறை தொடர்பான ஆர்கை இலக்கிய துறையில் ஒரு ஆர்கை இலக்கிய நாட்களாக இருப்பது அவருடைய 2வது சிறந்த தெரியும். அவர்கள் பேசியிருந்த போதுதான் ஏற்கனவே ஒரு கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறேன், இப்பொழுது வெளியிட்டிருக்கிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அங்கே பணியாற்றுகிற போது அவர் ஈச்சம்பளம் பிடிக்க சாப்பிட்டு பார்த்துருக்கிறேன். கவிதை எழுதுவதற்கு எனக்கு தெரியும். உண்மையிலே வேறு இருப்பிடத்துக்கும் பாடசாலைக்கும் நீண்ட தூரம். வெளியூட்டில் சொன்னார்கள் தபால் முத்திரை வாங்க அவர்கள் அமெரிக்க ஈச்சம்பளம் இருக்கிறது. ஈச்சம்பளம் வழக்கம். அதே மாதிரி புத்தகத்திலே பார்த்தா குதிரையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதுவும் உங்களுக்கு தெரியாது. அவருடைய அதிபர்கள் அவர்களை எல்லாம் செலவுக்கு காசு இருக்கிறதான்னு கேட்டதாக எல்லாம் சொன்னார்கள். இது கொஞ்சம் கூட விஷயம் போல கிடக்குது. அப்படி ஒரு அதுகளும் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு. அதை விட உண்மையிலே நெடுந்தீவு தொடர்பாக நல்ல அனுபவம் உள்ள ஆசிரியர்கள். நான் நினைக்கிறேன் ஸ்பெஷல்வன் கணிசன் போன்றவர்களாம் நெடுந்தீவுக்கு வந்த ஐசிடி தொடர்பான ஆசிரியர்களுடைய முதல் டீம் என்று நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. உண்மையில நெடுந்தீவில் பணியாற்றுகிற ஆசிரியர்கள் சில வேளைகளில் இங்கே வருகிற போது இந்த
அப்பாவிகளாக இருக்கிறார்கள், வெளியிடங்களிலே பெரிய பெரிய இடங்களிலே செல்வாக்கு இல்லாத ஆக்கள்லாம் அங்கே சிலர்களை வருவார்களோ தெரியல. ஆனால் அங்கே வரும்போது அவர்களை அங்கே பிள்ளைகள் கடவுளாகத்தான் பார்ப்பார்கள். அவர்களுக்கு வெளியே டியூஷன் இல்லை, இன்னொரு கற்கிறதுக்கு வசதி இல்லை, அப்படியாக இவர்களை தான் படிக்க வேணும் அப்படி பார்ப்பார்கள். இதே நிலைமை இப்போவும் அங்கே தொடர்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் சில ஆசிரியர்கள் அங்கே இவ்வாறான இடமாற்றங்களை கேட்டுக்கொண்டு அப்படியெல்லாம் அங்கே இருக்கிறான் நினைக்கிறேன். இருந்தாலும் அவர்கள் அங்கே ஒரு இன்றைக்கு போனால் நாளைக்கு வருவோம் உதவியா, இன்றைக்கு தான் கடைசி உதவியான அளவிலும் இருக்கும். அலை எங்களை நினைக்கும், வெயில் அதை காய வைக்கும், பிறகு திருப்பி அலை நினைக்கும், பிறகு வெயில் காய வைக்கும். போய் மாதிரி பிறகு நெடுந்தீயில் போய் இறங்கினால் உப்பு படிந்த உடம்போடும் உடலோடும் போய் சேரணும். அப்படியான ஒரு நிலைமையெல்லாம் அதெல்லாம் ஒரு அனுபவம். அதை அனுபவித்தவர்கள் தனுசன் இருக்கின்ற நெடுந்தீரை பணியாற்றுகின்ற ஆசிரியர் இருந்திருந்தார்கள். நெடுந்தீரை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்கிறதுக்கு மேலதிகமாக நெடுந்தீவு ஒரு எவ்வாறு தோன்றியது என்பதற்கு ஒரு கதை இருக்கிறது. அப்படின்னா ராமாயண யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது, இலங்கையிலே ராவணனுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு தேவைக்காக சஞ்சீவி மலையை தூக்கிக்கொண்டு அனுமதி பெற வேண்டியிருந்ததாகவும், அந்த சஞ்சீவி மலையில் இருந்த ஒரு பகுதி ஒரு நிலத்துண்டு அதில் உடைந்து விழுகிறது, அதுதான் நெடுந்தீவுன்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு ஆதாரமாக நாங்கள் என்னத்தை வச்சிருக்கிறோம்னு சொன்னால், மகாபாரதத்தில் பாண்டவர்கள் அங்கே வனவாசம் செய்கிற போது தும்பை, புளிக்கரணை, தூதுவளை, முட்டீரைகள் எல்லாம் சாப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த பொருட்கள் எல்லாம், அந்த மூலிகைகள் எல்லாம் அங்கே இருக்குது. அந்த மூலிகைகள் அங்கே இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம் என்று பார்த்தால் அதை விட எனக்கு தெரியாத மூலிகைகள் 80 மூலிகைகளை பற்றி அவர் புத்தகத்தில் பதிவிட்டிருக்கிறார், அவங்கப்படுத்தி இருக்கிறார். அப்போ நான் சொன்னால் சரிதானே, நான் சொல்ல வந்ததெல்லாம் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாருன்ற சரிதானே. ஆகையினால இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு என்னை ஏன் அழைக்கிறார் என்று நான் ஒரு யோசித்து பார்த்தேன். அவரை கேட்கல, அவர் சில வேலை அந்த ஏற்புரையில் சொல்லுவார் தெரியல. ஆனால் அங்கே ஒரு வெளியீட்டுறையிலே ஒரு ஆசிரியர் சொன்னால் அந்த என்னுடைய பாத்திரமும் அதுக்குள்ளே வந்திருப்பதாக, அந்த நூலிலே வந்திருப்பதாக, நான் உங்களை பற்றி எழுதியிருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக இங்கே கூப்பிட்டு அனைத்து இந்த கௌரவப்படுத்தி இருக்கிறான்னு நினைக்கிறேன். அதோடு இந்த நிகழ்வுக்கு என்னையும் அழைத்து இங்கே உங்களோடு என்னை அறிமுகமாகி கௌரவித்த உங்களுடைய தனுசன் ஆசிரியர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் வாய்ப்புக்கும் நன்றி கூறி நெடுந்தீவையை களமாக கொண்டு நெடுந்தீவை பற்றி முற்றுமுழுதாக சொல்லப்பட்ட இந்த நூலிலே நெடுந்தீவிற்குரிய அந்த வரைபடத்தை, இலங்கையிலே நெடுந்தீவு எப்படி இருக்கின்றது என்ற அந்த புற உருவ படத்தை இந்த புத்தகத்தில் சேர்த்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். நிறைய படங்கள் சேர்த்திருக்கின்ற அதிலே அந்த நெடுந்தீவு என்ற புற உருவ படத்தையும் சேர்த்திருந்தால் இன்னும் சுவையாக இருந்திருக்கும். அத்துடன் இங்கே படங்கள் காட்சிப்படுத்திருக்கின்ற அந்த படங்கள் வர்ணப்படமாக இருந்தால் இன்னும் வண்ணமாக இருந்திருக்கும். அவர் இந்த மதிப்பீட்டுறையில் நான் இதனை இரண்டையும் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்தை விட்டு சென்றாரோ எனக்கு தெரியவில்லை. மதிப்பீட்டில் நான் அதையும் சொல்லத்தான் வேண்டும், அதற்காகத்தான் விட்டு சென்றாரோ தெரியவில்லை. அதையும் தான் அடுத்த நூலிலே மாற்றிக்கொள்வார். அடுத்ததாக சிறப்பு விளையாட்டுவதற்காக லயன் ஆண்டோ சுஜீவன் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த நிகழ்ச்சியை தலைவர் நிஷாந்தன் அவர்களுக்கும், பிறந்த விருந்தராக வந்திருக்கும் சஜிதானந்தம் அதிபர் அவர்களுக்கும், சிறப்பு வந்திருக்கும் மதகுரு அன்பு சுஜீவன் அவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மதிப்பீட்டுரை வழங்கிய என் சில ஆசிரியர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2013ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த பயணம் 2020ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 7 வருடங்கள் முடிந்து 8வது வருட தொடக்கத்தில் நிறைவுற்றது. இந்த பயணத்தை ஆவணப்படுத்த முக்கியம். ஏனென்றால் சில காலம் கழித்து எமது
நினைவுகள் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் நாளில் மறந்து போவோம். அப்போ அதை வந்து நாங்கள் நினைவுபடுத்தி வைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக எழுதப்பட்டு இன்றைக்கு ஒரு நூலாக வெளியிடணும் வந்து வெளியிட்டு கிடக்குது. இப்போ இந்த நூல் வந்து ஏற்கனவே பிரிண்ட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே. இந்த நூல் எழுத வெளியிட்டது வந்து 2021ஆம் ஆண்டு. இன்றைக்கு தான் இந்த நூல் வெளியிட்டுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கையில் கிடைச்சிருக்குது. இவ்வளோ நாளும் அது வீட்டே இருந்தது. நீங்கள் வந்து இப்போ இந்த புத்தகத்தினூடாக நடுந்தீங்க பார்க்கலாம். நடுந்தீங்க வாசிக்கிற இந்த ஆழமான கதைகளை வாசிக்கிறதூடாக நீங்கள் நடுந்தீவுக்கு இலவசமாக சென்று வரலாம்னு நான் நினைக்கின்றேன். இல்லை நீங்கள் நடுந்தீவு போகிறண்டா இந்த புத்தகத்தை கொண்டு வந்தீங்கண்டா அதில் பின்னுக்கு வரலாறுகள் இருக்குது. இப்போ அங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது டூரிஸ்ட் பிளேஸ். அப்போ நீங்கள் அங்கே போய்க்க இந்த புத்தகத்தில் இருக்கிற வரலாற்று இதை வாசிக்க வந்து உங்களுக்கு இலகுவாக பிரிந்து வரக்கூடிய மாதிரியும் என்கிற வாழ்க்கையையும் வந்து நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய அந்த அனுபவத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். பின்னர் அந்த புத்தகத்தில் வந்து படங்கள்லாம் போட்டு கிடக்குது. இந்த படங்கள்ல இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கிட்ட உங்களை பக்கத்தில் இருக்குது. மூவியை பிடிச்சிக்கிட்டு போய் வரும் சார் நல்லா கண்டா தெரியும். எல்லாரும் அப்படியே யோஜனை இருக்கிறான் சிறிது கம்பலாக போய் வராது. அடுத்து வந்து நடந்த வரலாறு அது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தானே. இப்போ நாங்கள் கட்டாயம் அதை வந்து மென்ஷன் பண்ணணும் பண்ணுறதுக்காண்டி அந்த வரலாறு வந்து போட்டிருக்குது. அப்போ இதை வந்து நீங்கள் வாசித்து நீங்கள் பாருங்க. இந்த மாதிரி குறைகள் நிறைய இருந்தால் வந்து கட்டாயம் சொல்லணும். பின்ன இந்த புகைப்படங்களை பாருங்க. அது வந்து என்னென்னா கொஞ்ச காலம் போக இந்த ஃபோட்டோஸ் வந்து நாங்களே ஃபோனில் தேட வேண்டி இருக்கும். என்ன சில அழிஞ்சு போகும், சில நக்கப்படுத்தி ஒரு ஆர்டிஸ்டில் போட்டு வச்சா கொஞ்ச காலம் போக நாங்களே தேடி எடுக்கலாம் போயிடும். இந்த புத்தகத்தில் வந்து ஆவணப்படுத்தி விட்டால் இது வந்து பல காலத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஞாபகம் சின்னமாக வந்து அமைந்திருக்க வேண்டிய நோக்கத்தோடான் போட்டுக்கிறாங்க. பட் எங்களை இருந்தார் தனியாக இந்த பிறகு நான் போட்டுருக்காங்க. இப்போ நெடுந்தீவு தெரிஞ்சவாலும் பார்த்தீங்கன்னா என்னது முதலாவது பிரின்சிபலும் சேர்றாங்க. சார் நல்ல ஒரு பிடிச்ச சேர்றால் நெடுந்தீவு தெரிஞ்சதால் வேணும். இந்த நெடுந்தீவு போய் அங்கே இருக்கிற அவர் தெரிஞ்ச விஷயங்கள், அங்கே போய் வர கஷ்டங்கள், சாப்பாடு பிரச்சனைகள், தண்ணி பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் எங்களுக்கு தேவை. நம்மளே ஜோதி வண்டி தான் சார் தான் போடுறேன்ட்டு அவன்கிட்ட கோல் பண்ணி கேட்டேன். சார் அப்படி நூல் வழியில் ஒன்று செய்ய போகிறேன், நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட் சார் இல்லை எந்த ஒரு மரபும் சொல்லாமல் உடனடியாக வந்து ஓமண்டு. அதே மாதிரி எங்கள் மதவர் வந்து கோல் பண்ணி கேட்டேன். நான் நண்பர் இப்படி சிறப்பு வந்து ஆசிரியர் தந்துருக்கிறார். இது பலரும் வந்து உடனே வேறு இது சொல்லாமல் உடனே ஓமண்டு சொன்னது வந்து எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக தந்துருக்கு. சிலாக்கள் கேட்ட பிள்ளைங்க நினைக்கிறேன். அப்போ சார் நான் உடனே வந்து கேட்டோன்னே ஓமண்டு சொன்ன வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. ஏன்னா ஈஸியாக இருந்தது. பட் வந்து புத்தகம் வந்து ரொம்ப வந்து எழுதுறத விட வெளியிடுறது பெரிய ஒரு வசமான வேலையாக இருக்கிறது. அது ஒரு அதை எந்த அனுபவத்தின் மூலம் சொல்கிறேன். அது ஒரு சிக்கலான வேலை. இப்போ கணக்க தரைகளை தாண்டி இந்த புத்தகம் வந்து பிரிண்ட் போடுற 2014 எழுதி 4-5 வருஷம் வரும். வெளியிடணும் படம் எடுக்கணும் ஒரு ப்ரோக்ராம் எடுக்கொண்டு இல்லை தாயோட மாறுன்னு சொல்லி அந்த வேறு பலருக்கும் நன்றியை நாங்கள் சொல்லணும். வேறு யாரும் நன்றி யாரும் தெரிவிக்க விடுபட்டிருந்தால் குறைக்காமல் எல்லாருக்கும் நன்றிகள். ஓகே, தேங்க்யூ. எழுத்துச் சுவையில் இணைந்த உங்கள் உள்ளம் ஏற்புரையில் எங்கள் எண்ணங்கள் எங்க புத்தகத்தின் புனிதத்தை பரப்பிய வரிகள் பாராட்டை சொல்ல வார்த்தைகள் போதாமல் போனது. நூலின் நவரசம் உங்கள் சொல்லில் நனைந்தது. நடையின் நன்மை உரையின் ஒளியில் ஒலித்தது. விழா நிமிடங்கள் உங்களால் விலை மதிப்பாகியது. நெஞ்சமெல்லாம் நன்றி சுமந்து பணிவுடன் பாராட்டி வாழ்த்துகின்றோம். இன்றைய நூலினை வெளியிட்ட நூலாசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அத்துடன் இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராகவும் சிறப்பு விருந்தினராக வருகிறவர்களுக்கான நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு இடம்பெறும். மூன்றாவது புத்தகமும் விரைவில் வெளிவர வேண்டும். அவ்வாறு மூன்றாவது புத்தகத்தை எழுதும் பட்சத்தில் அதற்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்வேன். மூன்றாவது புத்தகத்தை வெளியிட வேண்டும், இதற்காக வெளிவர வேண்டும், எழுத வேண்டும். இருக்கின்ற சபையோர்களை எழுத்தாக நாங்கள் ஊக்குவிக்கின்றோம். என்னுடைய மூன்றாவது புத்தகமும் இதே இடத்தில் வெளியிடும் பட்சத்தில் அதற்கான முழு ஒத்துழைப்பையும் முழு வெளியீட்டு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்வேன். நன்றி. தொடர்ந்து பல நூல்களை வெளியிட வேண்டும் என்று வாழ்த்து வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக விருந்தினர்களுக்குரிய நினைவு பரிசுகள் வழங்கப்படும்.
தொடர்ந்து சிறப்பு விருந்திற்குரிய அனைத்து கட்சி வழங்கப்படும். முகாமத்துவ உதவியாளராக தரசனி அக்காவுடன் நான் அங்கே சிறிது காலம் வேலை செய்தேன். அப்பொழுது வேர்ல்ட் பேங்க் மற்றும் மலைய கல்வி மாகாண கல்வி துறைகள அதிகாரிகளுடன் முகாமத்துவ உத்தியோக திட்டமிடல் பிரிவு உத்தியோகத்தின் வகையிலே நானும் அந்த நெடுந்தூர் நாளை நோக்கி 2 தடவைகள் சென்று 2 தடவையும் அங்கு உயர் அதிகாரிகளுக்குரிய அந்த தீவமணிக்கா பதவியிலே செல்வதால் நெடுந்து செல்வது கடினம். ஆனால் அங்கு வாழ்வதுதான் செல்வது இல்லாது வாழ்வதுதான் கடினம் என்று நினைத்தேன். ஆனால் இவருடைய நூலை படித்தபின்தான் செல்வதும் கடினம். நல்ல இவருக்கு கிடைத்த நல்ல உறவுகள் கிடைக்காவிட்டால் வாழ்வதும் கடினம் என்பதை அறிந்து கொண்டேன். நெடுந்தூருக்கு நீங்கள் இதுவரைக்கும் செல்லாதவர்கள் யாராக இருந்தால் கண்டிப்பாக சென்று வாருங்கள். அங்கிருக்கின்ற அந்த நெடுந்தூர் இருக்கின்ற அந்த வரலாற்று சின்னங்கள், சுற்றுலா தலங்கள் மற்றும் நல்ல அந்த மனித உள்ளங்களையும் கொடுத்தா கண்டு வாருங்கள் என்று கேட்டு இந்த நூல் வெளியீட்டுக்கு வருகின்ற அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றிகளை பாராட்டி விடைபெறுகின்றோம். நன்றி.